ஒன்றை நான் அறிவேன் பார்வதி. ஒரு விதையிலிருந்து கனி உருவெடுப்பது எப்பொழுது, எங்கே, இவை அனைத்தும் மகா காளி அறிவாள். இரண்டு காரணங்களை என்னால் உணர முடிகிறது மகாதேவா. ஒன்று, காமாக்கியா தேவி வடிவம் எடுத்து நரகாசுரனை வதம் செய்வேன். அதோடு லக்ஷ்மி தேவியையும் அங்கு அடைப்பட்டிருக்கும் அனைத்து பெண்களையும் நான் விடுவிப்பேன். இரண்டாவது என்னவென்றால், தாங்கள் எனக்கு அளித்திருக்கும் வாக்கை மீறாமல் எனது காமாக்கியா வடிவத்தின் சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும். எப்பொழுது சிவனும் சக்தியும் ஒன்றாகின்றனரோ அப்பொழுது அனைத்தும் சாத்தியம். என்னை நம்புங்கள் சகோதரரே, நான் லக்ஷ்மி தேவியை மீட்டு வருவேன். இனி உனது ஆசையே உனது அழிவிற்கு காரணமாகும் நரகாசுரா. எனது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் சக்தி பெற்ற அந்த தேவியை அழைக்கிறேன். தரிசனமணி தேவி, நரகாசுரனாகிய நான் உன்னை அழைக்கிறேன். தரிசனமணி. தரிசனமலி, 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 தரிசனமணி தேவி, நரகாசுரனாகிய நான் உன்னை அழைக்கிறேன். தரிசனமணி, 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 தரிசனமணி. இது என்ன மகாதேவா? என் மனைவிக்கு நான் அளித்த வாக்கினை நிறைவேற்றுகிறேன் பார்வதி. ஆனால் இந்த சிங்கத்திற்கும் எனது காமாக்கியா வடிவத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஏகம் பகுஸ்தியா, ஒன்றிலிருந்து இன்னொன்று உருவாகும் ஆசையினாலேயே இவை உருவாகின்றது. எவ்வாறு பிரம்மாவின் ஜனனம் நாராயணரின் நாபியில் உருவானதோ அதே போன்று காமாக்கியாவின் ஜனனம் எனது நாபியிலிருந்து உருவாகும். உனக்கு வாக்கொன்று அளித்தேனே கௌரி, உனக்கு முன்பாக நான் நெடுஞ்சான் கிடையாக கிடக்க மாட்டேன் என்று. உன்னுடைய இந்த சக்தி உருவத்திற்கு ஏற்ப உனக்கு உகந்த சிம்மத்தை உருவாக்கியுள்ளேன்.
தரிசனமளி 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 தேவி தரிசனமளி. மகனே, பொறுமையாக இரு மகனே. நரகாசுரா, பொறு பொறு நரகாசுரா, நான் சொல்வதை கேள். உன்னை நான் அழைத்துள்ளேன் தேவி, தரிசனம் தா. தரிசனமளி தேவி, தரிசனமளி. பொறு நரகாசுரா, என்ன காரியம் செய்கிறாய்? எனது வழியில் குறுக்கிடாதீர்கள். நரகாசுரன் காமாக்கியா தேவியை அழைத்து விட்டான். இனி என்ன செய்ய போகிறான்? அவரையே தாக்கப் போகிறானா? அதை எதிர்பார்த்து காத்திருக்கவே இயலும். எவன் தன் பலத்தின் மீது அதீத நம்பிக்கையும் மற்றவரின் சக்தியின் மேல் அவநம்பிக்கை கொண்டிருந்தால் அவன் அத்தவறை மீண்டும் மீண்டும் செய்வான். காமாக்கிய சக்தி பீடம் உருவாகிவிட்டது. தேவி புது உருவெடுத்து விட்டாள். எங்கு தேவி இருக்கிறாளோ என்னுடைய பைரவ அம்சமும் அவளிடமே இருக்கும். தேவியை காப்பதற்காக.
மகனே, உன்னுடைய அசுத்தமான கால்களால் பின்னோக்கி சென்று விடு. இல்லையெனில் உன்னுடைய அழிவு நிச்சயம். நீ யார் என்பதை சொல். நானே பயானந்த பைரவர், காமாக்யா தேவியின் சேவகன் மற்றும் அவருடைய பாதுகாவலன். நான் இருக்கையில் அவர் அருகில் கூட உன்னால் செல்ல இயலாது. நான் இந்த தேவியை அழைத்துள்ளேன். அவர் எனது ஆசையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அதை நிறைவேற்றிக் கொள்வதிலிருந்து எவரும் என்னை தடுக்க இயலாது. உன்னாலும் இயலாது. நிறுத்துங்கள். நான் உன்னை வரவழைத்துள்ளேன் தேவி. நான் எனது 16,000 மனைவிகள் மூலமாக குழந்தைகள் பெற விரும்புகிறேன். ஆனா இப்பொழுது எனது எண்ணம் மாறிவிட்டது தேவி. எனக்கு இப்பொழுது உன் மீது மட்டுமே ஆசை உள்ளது. நான் இப்பொழுது உன்னை மட்டும் எனது வசமாக்க வேண்டும் காமாக்கியா.
தானாக எனது அழிவினை தேடும் வரையில் எனக்கு அழிவு என்பதை வரக்கூடாது மகாதேவா. அப்படியே ஆகட்டும். நானே அழிவாவேன். நீயாகவே என்னை விரும்பி அழைத்துள்ளாய். இனி உனது அழிவு நெருங்கிவிட்டது. நம் இருவரிடையில் எத்தனை பாதாளங்களை நீ உருவாக்கினாலும் உன்னால் தப்பிக்க இயலாது. எப்படியும் நீ என்னவளாகியே தீர வேண்டும். உன்னை என்னால் வேறு எவருக்கும் விட்டுத்தர இயலாது. இன்று கார்த்திகை மாதம் கிருஷ்ண பக்ஷி சதுர்த்திசி நாளாகும் நரகாசுரா. இதை நரகராத்திரியாக மாற்றிவிடாது. உனக்கு இப்பொழுதும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. லக்ஷ்மி தேவியையும் மற்ற பெண்களையும் விடுவித்துவிடு. இல்லையெனில் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உன்னை விடுவித்து விடுவேன். இன்றைய இரவு நீ உன் தவறை உணர்ந்து மனம் திருந்திவிட்டால் உன் மனம் விரும்பும் வரத்தை நான் உனக்கு அளிப்பேன். இல்லையெனில் நாளை உதயத்தை நீ காண மாட்டாய். அப்படியென்றால் என்னுடைய சவாலை நான் கூறுகிறேன். எச்சரிக்கையா இரு மகனே, எனது பேச்சு கேள். லக்ஷ்மி மற்றும் ஏனைய பெண்களை விடுவித்து விடு. என்னுடைய வழியில் எவரும் குறுக்கிடுவதை நான் எப்பொழுதும் விரும்புவது. என் பேச்சை கேள் நரகாசுரா. இல்லையெனில் உனது அழிவை நீயே வரவழைத்துக் கொள்வாய் நரகாசுரா. என் பேச்சை கேள் நரகாசுரா. நரகாசுரா, என்னை விடு, என்னை விடச் சொல். நான் உன்னுடைய சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் தேவி. நான் வெற்றி பெற்றால் எந்த சூழ்ச்சியும் இருக்கக்கூடாது. நீ எனது ஆசையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்கிறேன். இவன் இப்படி செய்து விட்டான். இனி என்ன செய்வது தேவி? இப்பொழுது என்ன நடக்கப் போகின்றது? மகாகாளி அளித்த வாக்கை நிறைவேற்றுவாரா மகாதேவா? அப்படி இல்லை என்றால் லக்ஷ்மி தேவியோடு சேர்த்து பார்வதி தேவியையும் இழந்து விடுவோம். நாம் உடனடியாக நரகாசுரன் மீது தாக்குதல் நடத்த வேண்டும். அதற்கு அவசியமில்லை. ஆணின் அகங்காரத்தை அழிப்பதற்கு பெண் என்னும் சக்தி தேவைப்படுகின்றது. அந்த சக்தி உன் அன்னையிடம் உள்ளது. காமபாவம் ஒரு ஆணின் அகங்காரத்தை உருவாக்குகின்றது. காமாக்கியா தேவியோ அந்த காமபாவத்தை அழித்து விடுவாள். கவலை கொள்ளாதே. உனதன்னை காமாக்கியா உருவத்தில் நரகாசுரனை வதம் செய்வது உறுதி. அவனை அழிப்பதற்கு முன் அவனின் அகங்காரத்தை அழித்து விடுவாள். ஆனால் எப்படி? அதை மகா காளியே அறிவாள். அக்கதையையும் அவளே எழுதுகிறாள். நாம் அதை எதிர்பார்த்து காத்திருக்கவே இயலும்.